உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகின்றார்கள். உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார்கள். வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் புரியவில்லை. நீதிபதி இளஞ்செழியன் இந்த பெயரை அறியாதவர்கள் சிலரே இருப்பார்கள் இந்த நாட்டில். அனைவருக்கும் தெரிந்த, முக்கியமாக தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு பெயர். ஆனால் இந்த பெயர் இன்று இவ்வளவருக்கு தெரிவதற்கு காரணமாக இருந்தது அவரது துணிச்சலான செயற்பாடு, அடிபணியாமல் செயற்படுவது, நீதி கிடைக்கும், அதாவது அவர் நீதிபதியாக இருந்தால் அதற்கு சரியான நீதி கிடைக்கும் என்று மக்கள் நம்புகின்ற அளவிற்கு நீதித்துறை மீதும் அதேவேளை நீதியின் மீதும் நம்பிக்கையை ஊட்டிய ஒருவர் தான் இளஞ்செழியன் அவர்கள். அதை தாண்டி அவருக்கு வந்த அச்சுறுத்தல்கள் தொடர்பாக எல்லாம் திரைமறைவாக பல தகவல்கள் இருக்கின்றன. அரசாங்கம் அவருக்கு எதிராக தீட்டிய சதித்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிந்தும் சில தகவல்கள் இருக்கின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் தான் தமிழ் மக்களும் சேர்ந்து வாக்களித்த அனுர அரசால் தமிழ் மக்கள் மதிக்கின்ற நீதிபதிக்கு சரியான பதவி உயர்வு வழங்காமல் இழுத்தடித்து ஓரவஞ்சகமாக செயற்பட்டதால் இன்று அவர் ஓய்வு நிலைக்கு சென்றிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கான சேவை நலன் பாராட்டு விழா வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே கொஞ்சம் ஆழமாக பேச இருக்கின்றோம். பல மறைக்கப்பட்ட தகவல்கள், யாரும் அறியாத ஒரு தகவலை கூட நான் இதிலே கூற இருக்கின்றேன். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நீதிபதி இளஞ்செழியன் அனைவரும் மதிக்கின்ற ஒரு பெயர். அது மன்னாரில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றாலும் சரி, அல்லது வடக்கு கிழக்கு பகுதிகளில் எங்கு என்ன நடந்தாலும் உடனடியாக நீதிபதி இளஞ்செழியன் இந்த வழக்கை விசாரித்தால் நன்றாக இருக்கும், நீதிபதி இளஞ்செழியன் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பது போன்ற குரல்கள் எழுந்து கொண்டே இருக்கும். அவர் வருவாரா வரமாட்டாரா, அந்த வழக்கு அவரும் செல்லுமா செல்லாது என்பதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கின்ற போது நீதிபதி இளஞ்செழியன் வந்தால் அதற்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்கின்ற வகையிலே, அதாவது நீதித்துறை மீதே ஒரு நம்பிக்கை வருகின்ற வகையில் தமிழ் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒருவராக அவர் இருக்கின்றார். அதாவது எவ்வளவோ நீதிபதிகள் இருக்கின்றார்கள். அது தமிழர்களாக இருக்கலாம், சிங்களர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், எவ்வளவோ நீதிபதிகள் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது பெயரெல்லாம் பலருக்கு தெரியாது. ஆனால் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயராக இந்த இளஞ்செழியன் எனப்படுகின்ற பெயர் இருக்கின்றது. ஆகவே அந்த பெயருக்கு பின்னால், அல்லது பெயர் இவ்வளவு பேருக்கு தெரிய வருகின்றது, அல்லது அவரிடம் ஒரு வழக்கு செல்லுகின்ற போது அதற்கு சரியான தீர்ப்பு கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கையாக இருக்கின்றார்கள் சொன்னால் அதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு நேர்மை, எவ்வளவு அழுத்தங்கள், எவ்வளவு மிரட்டல்கள் இருந்திருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. அதற்கு முதல் ஒரு விடயத்தை கூற வேண்டும். தற்பொழுது அவர் ஓய்வு நிலைக்கு செல்லுகின்றார். இந்த நிலையில் தான் கடந்த 22ஆம் தேதி தீவக சிவில் அமைப்பு சார்பாக ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருந்தது. அதிலே தீவக சிவில் சமூகம் சார்பாக கருணாகரன் நாவலன் என்பவர் கருத்து கூறுகின்ற போது, மேன்முறையீட்டு நீதிபதி பதவிக்காக அரசியலமைப்பு குழுவுக்கு நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் அந்த பதவி நிலையை வழங்காமல் அவருக்கு இழுத்தடிப்பு இடம்பெற்றிருக்கிறது, இந்த அரசு அவரை பழிவாங்கி இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டு அவர் முன்வைத்தார். அதனை தாண்டி நீதிபதி இளஞ்செழியனுக்கு பல அரசாங்கங்கள் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றது, அவரது பதவி உயர்வை தடுத்திருக்கின்றது. ஆனால் இப்படியான சூழ்நிலையில் தான் தேசிய மக்கள் சக்தியும் இதை செய்கின்றது. எனவே அவருக்கு உடனடியாக மேன்முறையீட்டு நீதிபதியாக பதவி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தீவக சிவில் சமூகம் சார்பாக அவர் முன்வைத்திருந்தார். அதே கோரிக்கையை பலருமே முன்வைத்திருந்தார்கள். இன்றைய தினம் அவருக்கு சேவை நலன் பாராட்டு விழா வவுனியாவில் இடம்பெற்றது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு வந்திருந்த நீதிபதிகள், சட்டத்தரணிகள் பேசுகின்ற போது இந்த விடயத்தை முன்வைத்ததாக தற்பொழுது செய்திகளிலே காணக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே 27 வருடத்தை இந்த நீதித்துறையிலே பூர்த்தி செய்த ஒரு தமிழ் நீதிபதியாக அவர் இருக்கின்றார். இது ஒரு மிக பெரும் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது அவர் தற்பொழுது ஓய்வு நிலைக்கு சென்று விட்டார். அதாவது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் தற்பொழுது ஓய்வு நிலைக்கு செல்கின்றார். அதற்காகத்தான் இன்றைய தினம் வவுனியாவில், அதாவது இன்றைய தினம் 1ஆம் தேதி பாராட்டு விழா இடம்பெற்றது. இதற்கு வடக்கு கிழக்கை சேர்ந்த சட்டத்தரணிகள், நீதிபதிகள் அனைவருமே அங்கு சென்று அவர் தொடர்பாக வாழ்த்து செய்திகளையும் அதே போல அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் வலியுறுத்தியதாக தெரிய வருகின்றது. எனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது எந்த அளவுக்கு செயற்படுகின்றது, அதாவது தமிழர்களும் வாக்களித்த ஒரு பெரும்பான்மையை நாடாளுமன்ற தேர்தலில் வழங்கிய இந்த அரசாங்கம் இன்று ஒரு தமிழ் நீதிபதியை பழிவாங்குகின்றது என்கின்ற குற்றச்சாட்டு தமிழ் மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகின்றது. எனவே அவருக்கான அந்த பதவி, அதாவது மேன்முறையீட்டு நீதிபதி என்கின்ற பதவியை இவர்கள் வழங்கி இருக்கலாம். இப்படி இழுத்தடிப்பு செய்ய வேண்டிய தேவை இல்லை. இவ்வளவு திறமையான, நேர்மையான, நீதித்துறை மீதே மக்களுக்கு நம்பிக்கையை பலப்படுத்தும் விதமாக பல செயற்பாடுகளை மேற்கொண்டவருக்கு ஏன் அது வழங்கப்படவில்லை என்கின்ற கேள்வியை தொடர்ந்து பலர் முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அது தொடர்பாக பல செய்திகளை நீங்களுமே பார்த்திருப்பீர்கள்.
ஆகவே இவற்றை தாண்டி இந்த பெயரை எடுப்பதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் சொன்னால், கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், முல்லைத்தீவில் ஒரு நீதிபதி நாட்டை விட்டே தப்பித்து சென்றார். அதாவது அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது, தீர்ப்பு தொடர்பாக அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது, சட்டமா அதிபர் அழுத்தம் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டை எல்லாம் முன்வைத்து இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த போது அவர் நாட்டை விட்டே தப்பித்து சென்றிருந்தார். எனக்கு இந்த வேலையை வேண்டாம் என்று தப்பித்து சென்றிருந்தார். அது தொடர்பாக பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே இவ்வாறான ஒரு பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது, அந்த முல்லைத்தீவு நீதிபதிக்கு ஏற்பட்டது, அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு குருந்துர்மலை விவகாரம், அதாவது சாதாரணம் என்று ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அது சாதாரணமானதை நீங்கள் கேட்பீர்கள், அப்படி அல்ல. இலங்கையில் நடந்த பிரச்சனைகளுக்குள் அது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது நீதிபதி இளஞ்செழியன் சந்தித்த பிரச்சனையில் அது பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்ல வருகின்றேன். ஆக இப்படியான ஒரு இது வருகின்ற போதே, அதாவது யுத்தத்துக்கு பின்னர் இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் இளஞ்செழியனுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுத்திருப்பார்கள். யுத்த காலத்தில் இருந்தே பணியாற்றி வருகின்றார், யுத்தத்துக்கு பிறகும் பணியாற்றி வருகின்றார். இப்படி இருக்கின்ற போது எவ்வளவு அழுத்தங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் என்பதை ஓரளவுக்கு யோசித்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கூட நிறைவடையவில்லை. அப்போது நீதிபதி இளஞ்செழியனுக்கு நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த ஒருவரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஒருவரால் விடுக்கப்பட்ட அந்த அச்சுறுத்தல் என்பது சாதாரண அச்சுறுத்தல் அல்ல, உயிர் அச்சுறுத்தல். விடுதலை புலிகளின் உறுப்பினர்களை விடுதலை செய்வதும் இராணுவத்தினரை தண்டிப்பதும் இவ்வாறான வேலைகளை நீதிபதி இளஞ்செழியன் செய்து வருகின்றார் என்று அவர் மீது கோபம் கொண்ட இந்த நாட்டின் உச்சபட்ச பதவியில் இருந்த ஒருவர் அவரை அச்சுறுத்தியிருந்தார். இது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு தெரியும், ஆனால் இது மக்கள் அறிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே அந்த ஊடகவியலாளர் பகிர்ந்த போது இந்த தகவலை சொல்லியிருந்தார். எனவே இப்படியான ஒரு நிலைமை இருந்தது, அவரது உயிருக்கே அச்சுறுத்தல் இருந்தது, உயிருக்கே ஆபத்து இருந்தது. அப்படியான சூழலில் கூட தமிழர்களுக்காக அந்த சட்டத்துக்குள் இருந்து என்னென்ன நன்மைகளை செய்ய முடியும், அதாவது நன்மை என்று சொன்னால் தமிழர்களுக்கு சாதகமாக செய்வதில்லை, நீதியின்படி சரியானதை செய்கின்ற ஒரு நீதிபதியாக அவர் இருந்தார். சரியானதை செய்கின்ற போது தமிழ் மக்கள் பல இடங்களில் நீதியை பெற்றுக் கொண்டார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படியாப்பட்ட ஒரு நீதிபதி தற்பொழுது ஓய்வு பெற்றிருக்கின்றார், ஓய்வுக்கு செல்லுகின்றார். அவருக்கான பாராட்டு விழா என்பது வவுனியா நடைபெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழ் மக்கள் அனைவருமே இணைந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தி இருக்க வேண்டும். அந்த அளவு சேவையை செய்த ஒருவராக இருக்கின்றார். முக்கியமாக இந்த நாட்டின் நீதித்துறை மீது மக்கள் பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். முக்கியமாக தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கின்றது. அவற்றையெல்லாம் கடந்து ஓரளவிற்கு இந்த நீதித்துறை நம்புகின்ற அளவுக்கு கொண்டு வந்ததில் பெரும் பங்கு இளஞ்செழியனுக்கு இருந்திருக்கின்றது என்பதை இந்த நீதித்துறை மறுக்கவே முடியாது. முதல்வர் நான் எனக்கு நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் மாவட்டம், மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டம் என்பவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து சட்டத்தணிகளுக்கும் தனிப்பட்ட முறை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வவுனியாவில் நீதவானாக 9 ஆண்டுகள், மேல் நீதிமன்ற நீதிபதியாக 3 ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன். திருகோணமலையில் 2008-2010 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், 2012-2014 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும், 2018-2022 மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 8 ஆண்டுகள் திருகோணமலையில் கடமை புரிந்துள்ளேன். கல்முனையில் 1.5 ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும், 9 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 3 ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றியுள்ளேன். நான் பிறந்த மண்ணில், யாழ் மண்ணில் 2015 2018 வரை 3.5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன். மட்டக்களப்பில் சிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக 1 ஆண்டு கடமை புரிந்துள்ளேன். எனது முதல் நியமனம் வவுனியா நீதவான் நீதிமன்று நண்ட புரிதலன் முதல் அரச வட்டவாதி வவுனியா
வவுனியா மேல்நீதிமன்றம் திறப்பதற்காக 40 நாட்கள் நீதி சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர நீதவானாக மன்னார் மாவட்டத்திற்கு சென்று அங்கே 1997 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சென்று 2000ஆம் ஆண்டில் நான் 3 ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் வவுனியாவுக்கு நீதவானாக கடமையாற்ற வந்தேன். தீர்ப்புகள் அவை சம்பந்தமாக நாம் பேச இருக்கவில்லை, அது எனது கடமை. இருப்பினும் வருகின்ற 5/2/2025 எனது 28 ஆண்டுகள் எனது நீதி சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மேல்நீதிமன்ற நீதிபதிகள் 90 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கின்றேன். பதினெட்டு 2024 உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தடையுத்தரவுகளும் விளக்கப்பட்டன. 12/1/2025 மேன்முறையீட்டிலிருந்து 4 நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தப்பட்டார்கள். மேன்முறையீட்டில் 4 வெற்றிடங்கள் 12/1/2025 நான் தகமையானவன், சட்டப்படி தகுதியானவன், தகுதியானவன், ஏனெனில் இலக்கம் 1. ஆனால் என்னுடைய பிறந்த தினம் 20/1/2025 மேல்நீதிமன்றம் 61 வயது அடையும் போது முதல்நிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலத்தின் சோதனை முடிவு. உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகின்றார்கள். உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார்கள். 28 ஆண்டுகள் கடமை புரிந்து புரியாத புதிதாக எனது நீதித்துறை எழுதப்பட்டுள்ளது. வேதனையா, சோதனையா, சாதனையா எதுவும் புரியவில்லை. அனைத்தும் நல்லதற்கு என மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை. ஆனால் இன்று இந்த பெருவிழாவை வவுனியா சட்டத்திரு சங்கம் ஒழுங்கமைத்து வழக்கு அனைத்து சட்டத்தரணிகளும் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன்.
உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன். நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது. இன்னும் சாதிக்க வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகின்றது. இருப்பினும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார். ஆனால் 2024 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி நான் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். வழக்குகள் தடை உத்தரவுகளின் காரணமாக இன்றைக்கு சென்று வீடு செல்வதற்கு 8 நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நமது பெரியவர் சீனா புறப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை உயர் நீதிமன்ற சத்திய பிரமாணம் 4 வெற்றிடங்கள் 12/1/2025. திங்கட்கிழமை போயா, செவ்வாய்க்கிழமை பொங்கல், திங்கட்கிழமை இரவு சீனா பயணம், வெள்ளிக்கிழமை இரவு சீனாவிலிருந்து திரும்பி வரப்பட்டது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 19/1 எனது இறுதி நாள். மேல் நீதிமன்றம் காலதாமதத்திற்கு நான் காரணமில்லை. காலதாமதம் என்னை மேல் நீதிமன்றத்தில் ஓய்வெடுக்க அனுப்பியது. காலதாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று நானே பல இடங்களில் பேசினேன். அந்த கணைகள் என் மீது தொடரப்பட்டுள்ளது. எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாவம் வர வேண்டும். எனக்கு என்ன பற்றி பெருசா கவலை இல்லை. எனது குழந்தைகள் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் வேதனைப்படுவதுதான் வீடு வேதனைப்படுவது. உறவுகள் வேதனைப்படுகின்றார்கள். கண்முன்னே அனைத்தும் நடத்துவதை அனைவரும் பார்க்கின்றார்கள். நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாத நிலை. ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகின்றேன், நீதவான் மாவட்ட நீதிபதி மேல் நீதிமன்ற நீதிபதி தலை வணங்காத ஒரு கோயில். அதற்கு மேல் செல்ல வேண்டுமானால் தலைகளும் ஒரு கணம் வணங்கும் என்பதை அடுத்த இலக்குகள் தீர்மானிக்கின்றன.
இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ கதைத்தில்லை. இப்பொழுது அனைவரும் எனக்கு தொலைபேசி இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் அனைவரும் இன்று சட்டத்தனி சங்க தலைவர் விநாயகம் தலைமையில் இந்த விழாவை அழகாக அலங்கரித்து இந்த பாராட்டு விழாவை நடாத்தியதற்கு என் சார்பிலும் என் குடும்பம் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விசேடமாக வவுனியா நீதிமன்றம் சட்டத்தரணிகள் என்னுடன் என்று ஒன்றுக்கு வந்தனோ அதே ஒத்துழைப்பு இன்று வரை என்னுடன் இருந்தது.